அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது, சென்ற ஜென்மாவில் நாம் உயர்ந்த அந்தத்தில் பிறந்தமா இல்லது தாழ்ந்த அந்தத்தில் பிறந்தமா என்று தெரிந்து கொள்ள முன்னோர்கள் சில உபாயங்களை நமக்கு தந்துவிட்டு சென்றுள்ளார்கள் ஜோதிடத்தில். இதற்கு முக்கிய காரணமாக இருப்பது சூரியன் என்று சொல்லக்கூடிய தந்தை காரணம், சந்திரன் என்று சொல்லக்கூடிய தாய் காரணமே ஆகும். நமது ஜாதகத்தில் சூரியன் அமர்ந்து உள்ள ராசியில் எந்த திரைகாணத்தில் சூரியன் உள்ளதோ அந்த திரைகாணத்திற்கு ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறார் என்று பார்த்து கொள்ள வேண்டும். அதுபோல் சந்திரன் நமது ஜாதகத்தில் எந்த திரைகாணத்தில் உள்ளதோ அந்த திரைகாணாதிபதி ஜாதகத்தில் வலுவாக இருக்கிறாரா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இவர்கள் யார் வலிமையாக இருக்கின்றாரோ அந்த லோகத்திலிருந்து இந்த லோகத்தில் நாம் ஜனனமாயிருக்கின்றோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இதை நம் முன்னோர்கள் எவ்வாறு கூறியிருக்கிறார்கள் என்றால், சூரியனும் செவ்வாயும் திரேகண அதிபதிகளாக வந்தால் அந்த ஜாதகர் சென்ற ஜென்மாவில் பூலோகத்தில் பிறந்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். இந்த திரேகாண அதிபதிகள் வலிமை பெற்றிருந்தால், உச்சமாகவோ மூலத்திரிகணமாகவோ ஆட்சியாக இருந்தால் நல்ல உயர்ந்த அந்தத்தில் இருக்கிறார் என்று கூற தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் சந்திரன் சுக்கிரன் திரேகாண அதிபதிகளாக வந்தால் இவர்கள் சென்ற ஜென்மாவில் பிதிர்லோகத்திலிருந்து வந்து பிறந்துள்ளார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்திரன் அதுபோல் இந்த சந்திரன் உச்சமாகவோ ஆட்சியாகவோ மூலத்திரிகணம் போன்றோ இருக்கலாம். சுக்கிரனும் அதே மாதிரி இருந்தால் அவர்கள் அந்த லோகத்திலிருந்து தான், இவர்கள் யார் வலிமையாக இருக்கிறார்கள் அந்த லோகத்திலிருந்து வந்து பிறந்துள்ளார்கள் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல் சூரியனும் சந்திரனும் அமர்ந்த திரைகாணாதிபதிகள் சனியாகவோ புதனாகவோ வந்தால் இவர்கள் யார் வலிமையாக இருக்கிறார்களோ அந்த லோகத்திலிருந்து வந்து பிறந்த வழக்கம். சனியும் புதனும் நரலோகத்திலிருந்து சென்ற ஜென்மாவில் நரகலோகத்தில் இருந்து இந்த பூலோகத்தில் வந்து ஜனனமாயிருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதுவே குருவனுடைய திரையகோணமாக வந்தால், சூரியன் சந்திரன் குருவனுடைய திரையகோணம் தெய்வலோகத்திலிருந்து வந்து பிறந்தவர்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். இதை நமது முன்னோர்கள் பல நூல்களில் கூறிவிட்டு சென்றுள்ளார்கள். அதை எடுத்து உங்களுக்கு பகிர்ந்துள்ளேன். மேலும் ஒரு ஜாதகத்தில் 16வது திரைகாணம் ஆகாது, 22வது திரைகாணம் ஆகாது என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் என்ன என்றால், ஒரு ஜாதகத்தில் 16வது திரைகாணம் 6ஆம் இடத்தில் வரும், 22வது திரைகாணம் 8ஆம் இடத்தில் வரும். அதுபோல் இந்த இடங்களில் உள்ள கிரகங்கள் எது வலிமையாக இருக்கிறதோ அந்த லோகத்தில் அடுத்த ஜென்மாவில் சென்று பிறப்போம். அவ்வாறு இல்லை என்றாலும் இந்த திரேகாண அதிபதிகள் யாரோ, உதாரணமாக மிதனத்தை எடுத்துக்கொள்வோம். மிதனத்தினுடைய ஒரு மனிதன் கடைசி திரைகாணத்தில் பிறந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். இதனுடைய 16வது திரைகாணம் என்று வைத்தால் எங்கே வரும் அப்படின்னா விருச்சிகத்தில் கடைசி திரைகாணமாக வரும். இந்த விருச்சிகத்தினுடைய கடைசி திரைகாணம் எது வருது அப்படின்னா 16வது திரைகாணம் எந்த இது வருது அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகத்தினுடைய கடைசி திரைகாணம் சந்திரனாக வருது. திரைகாண அதிபதி சந்திரனாக வருது. எனவே இவர் அடுத்த பிறவியில் பிதிர்லோகத்தில் பிறப்பார். பிதிர்கள் வாழ்ந்த ஊரில் இவர் பிறக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த ஜாதகத்துக்கு உண்டு. அதுவே 22வது திரைகாணமாக இருந்தால், 22வது திரைகாணம்னா மகரத்தில் கடைசி திரைகாணமாக வரும். இந்த மகரத்தில் கடைசி திரைகாணம்ங்கிறது வந்து அந்த திரைகாண அதிபதியாக யாராக வருவாங்கன்னா புதனாக வருவாங்க. அப்போ இந்த ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது சந்திரன் வலிமையா புதன் வலிமையா? சந்திரன் வலிமையாக இருந்தால்
பிதிர்லோகத்திலும் புதன் வலிமையாக இருந்தால் நரகலோகத்திலும் பிறப்பார் என்று அறிந்து கொள்ள நூல்களில் ஆதாரங்கள் உள்ளது. அந்த ஆதாரங்கள் அடிப்படையில் தான் நான் உங்களுக்கு இதை எடுத்து பகிர்ந்துள்ளேன். பழமையான நூல்களை எடுத்து படியுங்கள், ஆதாரங்களை தேடுங்கள். புதுமை வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. பழமையிலே தான் பல புதுமைகளை நாம் கண்டுகொள்ள முடியும் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவர் இந்த காணொலிக்கு விடைபெறுவது ராஜா நல்லுகாமு. எனது தொலைபேசி எண் 95 85 16 85 60. வாழ்க வளமுடன், வையகம் சிறந்த. இது ஜோதிடர்களுக்கான ஒரு சிறந்த பதிவு. பரிகாரம் செய்பவர்கள் கடந்த பிறவிக்கான பரிகாரத்தை செய்வதற்காகவே இந்த பதிவை நான் இந்த காணொலி மூலமாக பதிவு செய்கிறேன். பரிகாரங்களை தேடிக்கொள்ளுங்கள். வளமுடன் வாழுங்கள். நன்றி, வணக்கம்.